ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே வந்து மொச்சக்கொட்டை போட்டு ஒரு கருவாட்டு குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கட்டி பூண்டு எடுத்துக்கணும். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு 1 மினிட் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வணங்கணும். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 தக்காளியை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தவரங்காய், அப்புறம் 2 உருளைக்கிழங்கு, கொத்தவரங்காய் ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வந்து ஒரு 2 கையளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து மஞ்சத்தூள் ப்ளஸ் சால்ட்டு 2 போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் வந்து மொச்சக்கொட்டையை வந்து ஆட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் தான் அந்த தண்ணி மொச்சக்கொட்டையோட தண்ணியெலாம் கீழே வடிகட்டிடணும். ஏன்னா அதோட தண்ணி வந்து ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குமா, அதனால் மொச்சக்கொட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூனு கறி மசாலா, 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா வணக்கணும். அந்த மசாலாலாம் அந்த வெஜிடபிள்ஸுக்குள்ளே நல்லா இறங்குற அளவுக்கு வணக்கணும். அந்த டைமில் வந்து 1 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிறதுக்காக தான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் புளி கரைசலை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதோடையே சால்ட்டு இல்லை மசாலா ஏதாவது தேவையாக இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி அல்லது 2 கொதி வந்ததுக்கப்புறம் 3 டைம் வந்து கருவாடு ஹாட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவாடு வந்து ஆட் பண்ணிக்கணும். கருவாடு ஆட் பண்ணி ஒரு 2 அல்லது ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அந்த கொதிக்கிற டைம்லேயே வந்து நம்ம தேங்காய் ப்ளஸ் கடலையும் வந்து அரைச்சி இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம தண்ணி விட்டு இந்த குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டைமில் வந்து ஏதாவது சால்ட்டோ இல்லை மசாலா ஏதாவது உரைக்கலைன்னா நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவினா கருவாட்டு குழம்பு கிராமத்து ஸ்டைலில் ரெடி. தேங்க்யூ.